ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அவர் சேனல் சதீஷ் சுமி விளாக். வெல்கம். வாங்க, இன்றைக்கி என்ன பதிவு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ஹாப்பி போகிங்க, ஹாப்பி பொங்கலுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லாருமே சந்தோஷமாக இந்த பொங்கலை கொண்டாடணும். அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமாக இருக்கும். இனிமேல் தை பிறந்தா வழி பிறக்கும்னு பொதுவாக ஒரு டைலாக்ஸ், ஒரு பழமொழி உண்டு. அதை நீங்கள் எப்படி நம்புறீங்கன்றதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னா உண்மையிலுமே நம்மக்கிட்ட பாசிட்டிவ் வைப் இருக்குதுன்னு சொன்னால், நம்மக்கிட்ட நெகட்டிவான ஒரு விஷயம் ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதுவுமே பாசிட்டிவாக வெளியில் வந்துடும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தை பிறந்தா வழி பிறக்கும்ன்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் கிட்ட ஃபிக்ஸாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் இனி எல்லா வருஷமும் எனக்கு நல்லதாக தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்பை மட்டும் குறைச்சிக்கிட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு தாங்க முதல்ல நமக்கு ஒரு எதிரியாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே அடியோடு மறந்துட்டு இந்த வருஷம் பொங்கல்லேருந்து இனிமேல் வர ஒவ்வொரு வருஷமும் ஹாப்பியாக கொண்டாடலாம். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ பொங்கலை எப்படி கொண்டாடினீங்க, இன்றைக்கி உங்கள் பொங்கலை எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க, எதெல்லாம் இன்றைக்கி மறக்கப்பட்டுருக்கு. பொங்கல் வைக்கிறப்ப இதெல்லாம் பண்ணுறதே இல்லை, சும்மா பண்ணுறாங்க. அந்த மாதிரி சும்மா மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, அதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமாக பண்ணாங்க, இதெல்லாம் இப்போ பண்ணுறதில்லை. ஆனால் பொங்கல் இப்போது வித்தியாசமாக மாறி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுறதா இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இல்லை பொங்கலாகவே தான் நார்மலாக போயிட்டுருக்கான்றதே சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர் அண்ட் பாய். திருப்பி ஒரு செகண்ட் சொல்லிக்கிறேன். ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல் எல்லோரும். பாய் பாய்.